உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெங்கடேஷ் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிடுறீங்களா? இல்ல சிஸ்டர், எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். மைனி, இது சரியா இருக்கா மைனி? வா. இருக்காங்கல்ல. வான்னு சொல்றேன்ல. ஏய் ப்ளீஸ் வா. ஏய் கனி, உள்ள ரூம்ல ஜன்னல் பக்கத்துல ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா போ. எதுக்கு மைனி அது? இப்பதான் ஜாமெண்ட்ரியே இல்லையே. சொன்னா கேட்க மாட்டியா? நீ தப்பா கணக்கு போட்டா உன் தலையிலயும் அடிக்கிறதுக்கு தான் உன்னை அந்த ஸ்கேல் எடுத்துட்டு வர சொன்னேன். என்ன அடிக்க நானே ஸ்கேல் எடுத்துட்டு வரணுமா? சரி போறேன். ரத்னா வான்னு சொல்றேன்ல. கனி, ஸ்கேல் எடுத்தியா இல்லையா? மைனி, அது ஜன்னல் பக்கம் இல்லையே. எதையுமே உனக்கு உருப்படியா செய்ய தெரியாதா? இதோ நானே வரேன் இரு. என்ன இதுக்குதான் என்ன சிக்னலா? ஆசையா முதல்ல உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் முன்னாடியும் கொடுக்க முடியுமா? அதுக்காக தான் சிக்னல் பண்ண. என்ன வெங்கடேஷ், சின்ன புள்ள இருக்கா, பரணி இருக்கா, நீங்க பாட்டுக்கு வா வான்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் ஒய்ஃபுக்கு தானே நான் சிக்னல் பண்றேன். இது ஒரு தப்பா? ஏன் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கீங்க? வீட்டுல இன்னும் துக்கத்துல இருந்து யாரும் வெளியில வரல. இந்த நிலைமையில பூவும் அலங்காரமும் நான் பண்ணிக்க முடியுமா? ரத்னா, இது வெறும் பூ தானே. இந்த வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்கும். ஒருத்தரும் பூ வைக்காம நான் மட்டும் பூ வச்சுக்கிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் பூவெல்லாம் வச்சுக்க முடியாது வெங்கடேஷ். ஐ எம் சாரி. சரியான லூசு. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப ரத்னா? ஏங்க அதை விடுங்க. வீட்டுக்குள்ள தானே இருக்க போறோம். நான் பூ வச்சுட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? பூ வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? சீ, அவர் மனசு புரிஞ்சுக்காம இந்த ரத்னா இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஏதாவது பண்ணணுமே. இந்தாங்க. பூ எதுக்கு மைனி? ஏய், கோவிலுக்கு கொடுத்து விடலான்னு வாங்கினேன். ஆனா இப்போ வேற ஒரு இதுக்கு யூஸ் ஆக போகுது. புரியலையே மைனி. கனி, நான் இப்ப அங்க போய் ஒண்ணு பேசுவேன். நீ அதுக்கு எதுவும் வாயை திறக்க கூடாது, சரியா? ஏன் மைனி? வாயை திறக்க கூடாதுன்னா வாயை திறக்க கூடாது. பேசாம இரு. வா. உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ரத்னா. இஷ்டம் இருந்தா அந்த பூவை வச்சுக்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில போடு. ஏங்க வெங்கடேஷ், தேங்க்யூ வெங்கடேஷ். தேங்க்ஸா? எனக்கும் கனிக்கும் பூ வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். மைனி, ஏய், ஓ ஆமால, நான் தான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, நீயே பார்த்தல. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ எங்க சொல்ல விட்ட? தேங்க்யூ. வெல்கம். இப்போவாது பூ வச்சுக்கிறியா? ராத்திரி நேரத்துல எதுக்கு பூ? நான் காலையில தலையில வச்சுக்கிறேன். கனி, ஏக்கா இந்த பூல தண்ணி தெளிச்சு வை. சரிக்கா. ஏய் கனி, மைனி ஸ்கேலு இப்போதைக்கு அது தேவையில்லை. நீ போய் தண்ணி தெளிச்சு வைப்போ. மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லக்கா. ஆனா இந்த பாண்டி பைய அவனையும் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தேனக்கா. அவன் தான் எனக்கு சரியான வாரிசா வந்துருவான்னு சொல்லி சொல்லி வளர்த்தேனக்கா.
இப்படி பொசுக்குன்னு பொண்டாட்டி பக்கம் போயிட்டானே இதை என்னால தாங்க முடியலக்கா. இத பாரு, இப்பவும் எல்லா வாய்ப்பும் கெட்டு போயிரல. என்னக்கா சொல்ற நீ? ஆமால, பாண்டி பையன் இருக்கானே, அவன் முழுசா மாறல. நீயும் ஏமாந்தரல. இந்தார்ல, உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இப்ப நீ முழிச்சுக்கிட்டா மறுபடியும் நீ ராசா மாதிரி நடமாடலாம். இல்லன்னு வையே, இதே குடும்பத்துல நீ வேண்டாத விருந்தாளியாத்தான் சீர்கெட்டு போய் இப்படி உக்காந்துகிட்டு இருக்கணும். ஆமா, அக்கா, நானும் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சு பாக்கேன். இவளுக்கு கொட்டத்தை அடக்க முடியலையே. பாண்டி பையன் மேல இந்த நசுக்கி நல்ல பச போட்ட மாதிரியே ஒட்டிக்கிட்டு கிடக்காம பிரிக்க முடியலையே. நினைச்சு பார்க்கணும்ல, நினைச்சு பார்க்கணும். அப்பதான் மனசுக்குள்ள வைராகியம் வரும். அந்த வைராகியம் வந்துச்சுன்னா யோசனையும் அதுக்கேத்த மாதிரி தன்னால வந்துகிட்டே இருக்கும். அக்கா, எனக்கு வைராகியத்துக்கு என்னக்கா குறைச்சலு? ஆ, பத்தல பத்தலையே. எப்படி இருந்தவ நீ? நீ நடந்து வந்தா சும்மா 4 பேர் வந்து பொத்து பொத்துன்னு கால விழுவாக. எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தவன் நீ. அந்த வெறும் பையன் சண்முகம், அவன் என்ன செஞ்சான்? முதல்ல உன்கிட்ட இருந்து அந்த பரணிய பிரிச்சான். அது எம்புட்டு பெரிய அநியாயம். அந்த வைத்தறிச்சல் இன்னும் எனக்கு தீரலக்கா. அவனை எனக்கு பிடிக்கலன்னு 100 நாள் கெடு வச்சான். அவனுக்கு 10 நாள்ல தாடியை தூக்கி போட்டுட்டு பறந்து வந்துருவேன்னு என்னெல்லாம் பேசினாவ. பொசுக்குன்னு அப்படியே மயங்கி போய் அந்த வீட்லயே கிடக்கா. என் புருஷன் பேசிக்கிட்டே கிடக்கா வெறும் பயல. சரி சரி, பழச எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? அதை விடு. பொட்ட பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவதான். அவ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டானே நாம நினைச்சுப்போம். அதோட விட்டானா பரணிய புடுங்கினவன் படுபாவி உன் பிரசிடென்ட் பதவியல்ல புடுங்கிட்டான். ஏலே, நீ சிங்க மாதிரி இல்ல கோயிலுக்குள்ள போவ. ஊரே முதல்ல உன்னை கும்பிட்டுல அந்த முருகனைய போய் கும்பிடுவாக. அப்பேற்பட்ட தர்மகத்தா பதவிய உன் மகளை வச்சு பறிச்சானே, படுபாவி படுபாவி. அவன்லாம் விளங்குவான விளங்காம போற பையன் நாசமா போயிருவான். ஊருக்குள்ளாரைய செல்வாக்கெல்லாம் ஒன்னும் இல்லாம செஞ்சுட்டாங்கா. இந்த சனியன் பையன் வாயால உண்மையை வரவழைச்சு அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டானேக்கா. பாத்துக்க. இத பாருல, கடைசியா உனக்கு மிஞ்சி கிடந்தது இந்த மூத்தவன் பாண்டி பையதான். இப்ப என்னடானா அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் கண்ணு முன்னாடி பறி போயிட்டே இருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.